சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 co-presented by Casa Grand, powered by ஆச்சி மசாலா, co-powered by Kia. ஸ்ருதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அண்ட் உங்களோட நந்தன் மூவி நிறைய பேருக்கு வந்து இப்போ நேரில் இருக்கிறதுக்கும் அந்த மூவிலையும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் அந்த வாழ்வியல் தெரிஞ்சு உங்களோட நடிப்பை வந்து நிறைய நேரங்களில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி இருக்காது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னோட டெபியூ ஃபிலிம் அண்ட் நான் இந்த அவார்டுக்கு நாமினேட்டும் ஆயிருந்தேன். அதுவும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் நந்தன் ஒரு அவார்டும் வின் பண்ணிருக்கு, சிறந்த கதைக்கான அவார்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு அடுத்து உங்களோட வேரியன்ட் ஆஃப் மூவி வந்து என்னென்ன இருக்குன்றத ஷேர் பண்ணுவாங்க. இப்போ கரண்டா ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே நந்தனை விட அப்படியே ஆப்போசிட்டான ரோல்ஸ். ஸோ யா, எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம இப்போவே கொஞ்சம் சின்ன டைம்லேயே நிறைய ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யா, ஐம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ இப்போ ஸ்ருதி அவங்க எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றது தெரியுது வெளியில் பார்க்கும்போது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்குலாம் டயட்டுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க? ஹெல்த்தியாக சாப்பிடணும், அவ்வளோதான். மற்றபடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் நான் வச்சுக்கிறது இல்லை பெருசாக. ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், அவ்வளோதான். நமக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம்னா கேப் புக் பண்ணுறோம், இல்லை ஆட்டோவில் கூட்டு போகணும்னு நினைக்கிறோம், இல்லை பைக்கில் கூட்டு போகணும்னு நினைக்கிறோம். பட் இப்போ இருக்க டிராஃபிக் சுச்சுவேஷனில் ஆம்புலன்ஸ் தான் ரைட் சாய்ஸ். ஏன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஆம்புலன்ஸில் ட்ரீட்மெண்ட் ஆம்புலன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எமர்ஜென்சி கான்டாக்ட் 1066. அண்ட் உங்களுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட். ஹலோ, வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு பிளாக் லேடியா வேற லெவல்ல வந்து பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. ஸோ வந்து மைனாக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை? இப்போ வந்து சூப்பரா நீங்களே வந்து எந்த மாடல்ஸும் வந்து பண்றதில்ல, நீங்களே சாரி பிசினஸ் நானே வந்து இது பண்ணி. ஆக்சுவலா நான் ஒரு அவார்ட் ஷோஸ்ல கூட சொல்லியிருந்தேன். அது முக்கியமா ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோட அம்மா அப்பா. பிகாஸ் அவங்க ஒரு சேல்ஸ்மேனா சேல்ஸ் கேர்லா இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு ஆசை எங்க அம்மா அப்பா வந்து ஒரு ஓனரா பார்க்கணும் 2 பேருமே அப்படின்ட்டு. ஸோ அதுதான். உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு ஜுவல்னா வந்து எது சொல்வீங்க? ஒரு ஃபேவரட் ஜுவல்? எனக்கு ஆக்சுவலா 5 ரூபாய் தோடு ரொம்ப பிடிக்கும். 5 ரூபாய் தோட எங்க இன்னும் 5 ரூபாய் எங்க விற்குது சொல்லுங்க. அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் சின்ன ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் தோடு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பாண்டி பஜார் போனா அந்த டீனேல போனோம்னா எங்க போனாலுமே சரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருந்து ஒரு சின்ன கம்மல் இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நான் தூக்கிடுவேன். அது எங்க அம்மா நிறைய, அதாவது என்னன்னா, நான் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வாங்கிட்டு வருவோம் அது இப்படி போடணுன்ட்டு. என் அம்மா போயிட்டு சும்மா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு அது என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம நாட்டோட பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துல நகைகளுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. அப்படி அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில நம்மளோட தங்கமயில் ஜுவல்லரி கடந்த 33 ஆண்டுகளா சூப்பரான ஜுவல்லரிஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல உள்ள 62 ஷோரூம்ல பிரத்யேக டிசைன்ஸ், வெரைட்டியான கலெக்ஷன்ஸ், தங்கம், வெள்ளி, வைரம், இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்காக சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம்னாலே அது நம்ம தங்கமயில் ஜுவல்லரிஸ் தான். ஸோ தங்கமயில் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆர்கேஜி ஒரு சூப்பரான வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்மளோட விகடன் அவார்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அசோசியேட் ஆனது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார்? தலைவர் பாணியில் சொல்லணும்னா மகிழ்ச்சி. அதாவது இது தொடர்ந்து 4வது வருடம் நாங்கள் விகடனோட அவார்ட்ஸ் இதில் பங்கு பெறுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திறமைக்கான விருது அப்படிங்கும்போது அது விகடன் விருது தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விகடன் குழுமம். அண்ட் இதில் நாங்கள் பங்களிப்பு பண்ணுறதுக்கு மிக பெருமையாக நினைக்கிறோம். அறிமுக நடிகர் ரயில் படத்தில் குங்குமராஜ் முத்துசாமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்குது நாமினேஷன் விகடனில் அறிமுக நடிகருக்கான? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல சொல்லப்போனால் எனக்கு ஃபஸ்ட் டைமாக அவார்டு கொடுக்குற ஒரு விழாவை தான் நான் பார்க்குறேன். பட் நாமினேட் ஆனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நாமினேட் ஆகிற அளவுக்கு எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சக்தி சார், தயாரிப்பாளர் வேடியப்பன் சார், தேனீஸ்வர் சார், இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு அவார்டு வந்து நாமினேட் ஆனதே நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆனந்தவுடன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ வரைக்கும் பெரிய புத்தகம் ஆயிடுச்சு. சின்ன குட்டி புக்கமாக இருக்கும், அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ பெரிய புக்காக ஆயிருக்கு. அந்த மாதிரியான ஆனந்தவுடனும் எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதில் வர குட்டி குட்டி ஓவியங்கள்,
குட்டி குட்டி ஜோக்ஸ் அது எல்லாத்தையும் நான் காலேஜ் ஸ்கூல் டேஸ்லேருந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் விகடனில் கிடைக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட வந்து ஒரு டெபியூ டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆக்டர் எல்லாருமே வந்து கூட சேர்ந்து நம்ம கூட இருக்காங்க. நிறைய வந்து நாமினிஸ் வந்து இவங்க படங்கள் வந்து வாங்கியிருக்கு. ஸோ நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஸோ அந்த படத்தோட க்ரூ 2 பேர் மட்டும் வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ வந்து ஒரு டெபியூ படத்துக்கு வந்து அதுவும் இவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இவ்வளோ நாமினிஸ் வந்து வாங்கியிருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஹவ் ஹாப்பி யூ போத் ஆர்? செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து 8 நாமினிஸ் வந்து விகடனில் வந்து கிடச்சிருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பர். இன்னொன்று எங்கள் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் எங்கள் பிரதீபண்ணனுக்கு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து நான் மதுரையில் தான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி ஆடிஷனில் செலக்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸை வச்சு அவங்க வந்து இந்த சவாலை ஏற்றுக்கணுன்றதே வந்து அது ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம். சினிமாக்குள்ள நான் வந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு அவங்க ஃப்ரெண்டாக தான் எனக்கு பிரதீப் அவங்க பழக்கம். ஸோ அந்த இதில் இருந்தால் எனக்கு இந்த சான்ஸ். பிரதீப் சார் உங்கள் ஃப்ரெண்ட்? எஸ். அந்த சான்ஸ் இதில் எனக்கு கிடச்சிது. வந்தோம், படம் தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணோம், நல்லா இது போச்சு. நான் நெக்ஸ்ட் இந்த விகடனில் வந்து 8 நாமினிஸ் ஆனதும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே எங்களை வெல்கம் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குற ஒரு ஹோம் ஃபுட் எது வந்து ரொம்ப ஃபேவரட்? அம்மா இருக்காங்களா, ஒய்ஃப் இருக்காங்களா? இல்லை, நான் இன்னும் மேரேஜ் ஓகே ஓகே. அம்மாவோட சமையல் வந்து எது ஃபேவரட்னா பிரியாணி தான். பிரியாணி. நீங்கள் சமைப்பீங்களா? நான் எப்பயாவது இங்கே சென்னையில் இருக்கும்போது நான் பேச்சுலராக இருந்து சமைக்க மாட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கே. சம்டைம்ஸ் பட் மோஸ்ட்டாக வெளியே தான் சாப்பிடுவோம். வீக்கெண்ட் தான் சமைப்போம் கண்டிப்பாக. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னா மட்டன் எண்ணெய் சுக்கான்னு இருக்கும். ஸோ அந்த எண்ணெயை மட்டும் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றோம். எண்ணெயில் மட்டன் சுக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக அது மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் அம்மாவும் சூப்பராக சமைப்பாங்க. அதனால ருசியும் மனமும் சேர்ந்த உணவை சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. அந்த வகையில் உணவுக்கு கூடுதல் ருசியை கொடுக்கக்கூடிய நம்மளோட ஆச்சி மசாலா தான் நம்ம எல்லாரோட அம்மாவோட ஃபேவரட். கடந்த 30 ஆண்டுகளா எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆச்சி மசாலா 220+ ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல்லையும் சூப்பராக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆச்சி மசாலாவோட சின்ன கிஃப்டாக. ஸோ இப்போ நம்ம கூட டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸோட டைரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ உங்களோட சிட் ஃபண்டோட அசோசியேஷன் வித் நம்மளோட விகடன், ஸோ அந்த பாண்டிங் பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஆனந்த விகடனுடைய சினிமா விருதுகள் ஒவ்வொரு வருடம் மிகச்சிறப்பாக நடத்திட்டு வரீங்க. அதில் நாங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் எங்களுடைய எண்ணம். இன்றைக்கி வந்து இந்த 2024 சினிமா விருதுகள் கொடுக்குறதுல கலந்துக்கிறதுல முதல்ல பெருமைப்படுகிறோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனந்த விகடன் கொடுக்குறோம். எங்கள் சிட் ஃபண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரியில் துவங்கப்பட்டது. இங்கே இந்த வருஷம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60ஆம் ஆண்டு நாங்கள் இன்றைக்கி இந்த பக்கம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சிட் ஃபண்டுனா சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஊரான ஒரு தருமபுரி மாவட்டத்தில் என்னுடைய தந்தையார் மறைந்த என்னோட தந்தையார் டிஎன் சின்னசாமி அவர்களை துவங்கப்பட்டு இன்றைக்கி வந்து சேவிங்ஸில் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தையே நாங்கள் கொண்டு வந்துருக்கோம், படைச்சிருக்கோம். சேவிங்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எங்களால் வந்து தந்தை வந்து துவங்கிட்டு போனது. அதை அப்படியே தொடர்ந்து நான் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். மிகச்சிறிய அளவில் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 45 கிளைகளோட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலுமே எங்களுடைய சிட் ஃபண்ட் வந்து நிறுவிருக்கிறோம். நடிகர் அப்துல்லி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். யூடியூபர்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ராமிசிங் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஆக்டர் ஆனதுல முக்கியமான ஒருத்தர் நீங்க. மாற்றுக்கிற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்றதால சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பெர்சல் டைம் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8th 9th இல்லை உங்களுக்கு சினிமால உங்களுக்கு 10 ஆக போகுது இல்லையா? அதை சொல்ல போனா ஸோ உங்களுக்கும் விகடன் கோணத்தோட சொல்லவே வேண்டாம். அது நீங்க விகடனுக்கே நீங்க வீடியோஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப என்னோட கரியர் ஸ்டார்ட்ல இருந்து எனக்கும் விகடனுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா முதல்ல நாங்க வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணி நாங்க வேற ஒரு சேனலுக்கு பண்ணதே வந்து இங்க ஒரு சேனல் விகடன்ல ஸ்டார்ட் ஆகும்போது தான். அப்புறமா கரெக்டா அந்த கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு என்னோட கரியர் திரும்பி கிக் ஆஃப் ஆனது வந்து கரெக்டா வல்லமை தரையோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ டிஜிட்டலாக சீரியஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் நான் வந்து ஸோ அது திரும்பி ஒரு கிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல இப்போ முதல் நாமினேஷன் நடக்கிறது வந்து விகடன் மூலமாக தான். நம்ம எல்லாருக்குமே இந்த ட்ரீம் ஹவுஸ் அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து சின்ன வயசுல நம்ம வாழ்ந்த வீடுகள் வந்து நமக்கு ரொம்ப மறக்கவே மாட்டோம். அப்படி ஒரு மெமரினா உங்களுக்கு என்ன தோணும்? டக்குன்னு சின்ன வீடுங்கிறது எங்களுக்கு சொந்த வீடுன்னு கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் காலேஜ்லாம் முடிக்கும் போது தான் எங்களால் சொந்த வீடுக்கு போக முடிஞ்சது. பட் சின்ன வயசுல வந்து என்னோட பெரிய மெமரிஸ்லாம் நம்ம ஒரு குட்டியாக ஒரு காலனியில் ஒரு 5-6 வீடுகள் சேர்ந்து அங்கே வாழ்ந்து
அப்படி பண்ணது தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய இப்போ வந்து கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அது நிறைய நடக்குது. பட் எங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும்ல, அது சிவர்லாம் பக்கம் அது ஒரு மாடியும் ஒட்டி இருக்கும், ஜம்ப் பண்ணி நம்ம போகிறது, ஒன்றா படம் பார்க்குறது, நாங்கள் கரண்ட் போச்சுன்னா விளையாடுறதுன்ற மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து அதோட அசோசியேட்டடாக இருக்குது. வீடு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவு. பல எமோஷன்ஸ் அடங்கிய அருமையான வீடுகளை கடந்த 20 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வராங்க காசா கிராண்ட். 160க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்களை சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, டெல்லி, கோயம்புத்தூர், துபாய்னு பல நகரங்களில் வெற்றிகரமாக முடிச்சு 55,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறாங்க நம்ம காசா கிராண்ட். காசா கிராண்ட் வரக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு. ஸோ இந்த ரெட் கார்பெட்டில் நம்ம கூட வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சென்சேஷன் கமலேஷ் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வந்து உங்களோட லேட்டஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஒரு படத்தோட ஒரு வரவேற்பு அண்ட் எஸ்பெஷலி உங்களோட கேரக்டர்ஸ் பற்றி சினிமாவே தெரியாதவங்க கூட உங்களை ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமலேஷ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நான் டான்ஸ் ஆடினது வந்து எல்லாருமே இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. இவ்வளோ மூவிஸ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட சின்ன வயசுல யோசிச்சு பார்த்ததில்லை. இவ்வளோ பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம சாப்பாட்டில் ஆச்சி மசாலா இருந்தால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். லாஸ்ட் 30 இயர்ஸாக 220+ ஃபுட் ப்ராடக்ட்ஸை இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகளுக்கு தரமான முறையில் விற்பனை பண்ணிட்டு வரவங்க தான் நம்ம ஆச்சி மசாலா. மசாலாஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரெட் கார்பெட்டை வந்து பியூட்டிஃபுல் ஆக்க, கார்ஜியஸ் ஆக்க நம்ம கூட வந்து ஆனந்தி மேம் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம் ஆனந்தி மேம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ். கண்டிப்பா இது நம்ம ஃபேமிலியோட அவார்ட், அதனால வெல்கம் பண்ண தேவையே இல்லை, நான் வந்துருவேன். உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அது ஆப்வியஸ்லி இத்தனை வருடங்கள் உங்களோட ஃபேன்ஸ்க்கு. பட் உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்து நிறைய பேர் ஆனந்தி மேம் மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஆக்சுவலி என்னன்னா, ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நானே வந்து ஐ யூஸ் டு சிம்ரன் மேம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஐ வுட் லைக் டு ட்ரெஸ் லைக் தட், அந்த மாதிரி நான் நினச்சி அந்த மாதிரி பார்த்து தான் வந்தேன். ஸோ என்னை பார்த்து ஓகே ஆனந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே, இட்ஸ் லைக் ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு எப்போவுமே when I go to one place நம்ம வந்து ப்ரெசன்டபிளாக போகணும், நீட்டாக போகணும் அப்படிங்கிறது என்னோட தாட் எப்போவுமே. எப்போதுமே. ஸோ ஆமாம், நான் ஒரு ஸ்டைல் ஆக்சுவலி ட்ரெஸ் பண்ணுவேன். டான்ஸ்லாம் பண்ணும்போது லைக் சென்டரில் கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு ஐ வில் டூ த கேர்ள்ஸ். ஸோ அது என்னோட ஸ்டைல் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களோட ஃபாலோ பண்ணுறோம் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஷூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த ஒரு ஆக்சசரி, ஜுவல்லரி ஆக்சசரி வந்து நான் இது இல்லாமல் போகவே மாட்டேன் அப்படின்னா? ஆக்சுவலி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. அந்த காஸ்டியூம்க்கு எந்த மாதிரி ஆக்சசரி செட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக. நான் இயரிங் இல்லாமல் போக மாட்டேன், எனக்கு அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கிராண்டாக ரெடி ஆகுறோம்னா நம்ம கிராண்டாக ஹெவி செட்லாம் போடுவோம். பட் இப்போ எனக்கு வர எப்படின்னா கொஞ்சம் மைல்டாக எலகென்ட்டாக அந்த மாதிரி லுக் ரொம்ப பிடிக்குது. நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர்லேயே ஜுவல்லரிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. லாஸ்ட் 33 இயர்ஸாக 62 பிரான்ச்சஸில் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், ட்ரெண்டிங் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு தங்கம், வெள்ளி, வைரம்னு நம்ம தங்கமயிலில் இருக்கு. அதனால தங்கம் வாங்க நம்ம தங்கமயிலுக்கு வாங்க. தங்கமயிலேருந்து ஒரு அமேசிங் கிஃப்ட். இந்த ரெட் கார்பெட்ல நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் வசந்தபாலன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். உங்களோட கதை தளம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலுமே யதார்த்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷனாவே இருக்கும். இந்த யதார்த்தம் வசந்தபாலன் சார் வாழ்க்கையில யதார்த்தமா இருக்கிறதுனால வருதா, இல்ல நம்ம சூழல் யதார்த்தமா இருக்கிறதுனால வருதா? நம்ம எல்லாருமே யதார்த்தமா ஒரு வாழ்க்கையில வாழ்றோம் இல்லையா? ஸோ ரெண்டாவது நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்றப்ப அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. உங்களுக்கு சமைக்க எப்படி சார்? சமைக்க கண்டிப்பாக நல்லா இல்ல. ஒரு பேச்சுலரா இருந்தப்ப ஒரு சாம்பார் வைப்பேன், ஒரு தக்காளி தொக்கு வைப்பேன், ஒரு ஆம்லேட் போட்டுப்போம், தோசை ஊத்திப்போம். அந்த பேசிக் இது. அதை சாப்பிட்டு வீட்டுல யார் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுல? எனக்கு கல்யாணம் முடிச்சு வந்த உடனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு சாம்பார் வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பெரிய ஹெவி ரைன், சாம்பார் வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வச்சேன். ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உணவே மருந்து, உணவே மகிழ்ச்சி. அந்த வகையில் நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் 14+ பிரான்ச்சஸ், 50 lakh கஸ்டமர் டேஸ்ட், 250+ கார்பரேட் கிளைண்ட்ஸ் ரிலீஸ் த ராகாஸ் ஆஃப் ரியல் டேஸ்ட் வித் நம்ம கீதம். கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட். இன்னைக்கு என் கூட நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வெல்கம் டு தமிழ் சினிமா, வெல்கம் டு தமிழ்நாடு. மலையாள படங்களில் பார்க்குறோம், தமிழ் சினிமாவில் பார்க்கணுன்ற எல்லாரோட ஆர்வமாக இருந்தது. ஸோ எப்படி
எப்போ வர போறீங்க இங்க தமிழ் எப்போ வர போறீங்கன்னு யாரும் கேட்கலையே. நல்ல ரோல் வந்ததுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன்னா. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் பண்ணினதே ஒரு ஹேண்ட்ஃபுல் படம் தான் பண்ணியிருக்கேன் தமிழில். பட் இன்றைக்கும் அந்த அவ்வளோ வருஷம் முன்னாடி பண்ண படம் கூட இன்னும் ஞாபகம் வச்சு பன்னீர் புஷ்பங்கள் மணல் கேருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஜுவல்லரினா எதை சொல்லுவீங்க? எனக்கு இயர்ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பிகாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு நம்ம காஸ்டியூம் அது நமக்கு ப்ளஸ் நமக்கு வந்து சூட் ஆகணும். அதுதான் நான் மெயினாக பார்க்குறது எப்போதுமே. ஏன்னா ஃபேஷனுங்கிறதுனால நம்ம போட்டுக்கிறதுல அர்த்தம் இல்லை. பட் சம்திங் நமக்கு வந்து சூட் ஆகுதா இல்லையான்னு நான் அதுதான் என்னோட ஃபேஷன். ஆமாம், நம்ம நாட்டோட பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் நகைகளுக்கு என்றைக்குமே மிக முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் நகைகளை மக்கள் விரும்பும்படி கடந்த 33 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வராங்க தங்கமயில் ஜுவல்லரி. தமிழ்நாடு எங்கும் 62 ஷோரூம்களில் பிரத்யேக டிசைன்ஸ், வெரைட்டியான கலெக்ஷன்ஸில் தங்கம், வெள்ளி, வைர நகைகளின் அணிவகுப்பை காணலாம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. தங்கமயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி? சூப்பர், அருமையாக இருக்கேன் சார். ஸோ ஒரு டெபியூ மூவி அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே யாருக்கும் வந்து கிடைக்கிறதில்ல. அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து நாமினியாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்த விகடனுடைய இந்த மோட்டிவேஷன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப தேவை. ஸோ எங்களை மாதிரியான சின்ன படங்கள் தேட்டரில் பெருசாக எங்களால் ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடியலனாலும் ஓடிடியில் எங்களால் ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதை அங்கீகரித்து எங்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் கொடுத்து இன்னும் நீங்கள் பண்ணலாம், இன்னும் பெருசாக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுக்கு ஆனந்த விகடனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எப்பயுமே நம்மளோட வீடு அப்படின்றது வந்து வீட்டில் இருக்க மக்களை வச்சு தான் அது வந்து ஒரு ஹோமாக வந்து ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க டியர் ஒன்ஸை பற்றி வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். எங்கள் ஃபேமிலியா? ஆக்சுவலாக நிறைய பேர் வரதா இருந்தாங்க இன்றைக்கி கூட. அவ்வளோ பேர் அலவுட் இல்லைன்றதுனால எங்கள் ஒய்ஃப் மட்டும் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி என்னுடைய அடுத்த படத்துக்கான கதையே அதுதான். ஒரு பர்சனுடைய சக்ஸஸ்க்கு ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, ஃபேமிலியோடைய அந்த அக்செப்டன்ஸு, அந்த அக்னாலஜ்மெண்ட்டு, அந்த சப்போர்ட் வந்து எவ்வளோ முக்கியன்றது தான் என்னுடைய அடுத்த படம் மெல்லிசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆக்டர் கிஷோர் குமார் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பிச்சாச்சு இல்லை, அந்த படம் முடிஞ்சிருச்சு, இப்போ சென்சாரில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலான்ற. இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. எப்படி ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஒருத்தரை ஜெயிக்க வைக்குது அப்படின்றது தான் படத்துடைய மைய கதையை. வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. பல எமோஷன்ஸை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீடை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 20 வருஷமாக நம்மளோட காசா கிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், டெல்லி, பூனே, துபாய் இது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் 55,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹோம் நம்மளோட காசா கிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ காசா கிராண்ட் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ இப்போ நம்ம கூட லப்பர் பந்தோட ஆர்ட் டைரக்டர் வீரமணி கணேசன் அண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்கேன். ஸோ லப்பர் பந்து வந்து பட்டி தொட்டிலாம் வந்து தெரிச்சு வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நாங்களும் வந்து கேள்விப்பட்டோம் ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் சார் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து லைட்டாக வந்து சுவாசிகா அவர்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு லப்பர் பந்தை வந்து எல்லாரும் கொண்டாடினதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. லப்பர் பந்து வந்து இன்றைக்கி ஷாருக்கான் லெவலுக்கு போனது அது ஸ்கிரிப்டோட வலிமை தான். ஸோ அது எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். சுவாசிகாவே அந்த கேரக்டர் பண்ணுன்ட்டு ஷாருக்கானே கேட்டதை நான் செய்தியில் தான் பார்த்தேன். அது எவ்வளோ உண்மைத்தன்மை தெரியல. அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து இருக்கும் போது நம்ம வீடு வந்து ரொம்ப கலைநயமாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு ட்ரீம் ஹவுஸ்னால் வந்து எப்படி சார் இருக்கணும்? கனவுன்றது எல்லாருக்கும் குறைவாக கிடையாது. எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும், பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஸோ கனவுகளோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ட்ரீம் தான். ஸோ அது எனக்கு ஆர்ட் டைரக்டராக பார்க்கும்போது எனக்கு தாட்ஸ் நிறைய போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அழகுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ட்ரீமை அச்சீவ் பண்ணவே முடியாது நம்ம வீடுகளை பொறுத்தவரை. வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. பல எமோஷன்ஸை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீடை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 20 வருஷமாக நம்மளோட காசா கிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர், டெல்லி, பூனே, துபாய் இது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் 55,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹோம் நம்மளோட காசா கிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. காசா கிராண்ட் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் சார்.
இந்த ரெட் கார்பெட்டில் நம்ம கூட வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது சாய் சக்தி அவர்கள் தான். வணக்கம் சாய் சக்தி சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து டெலிவிஷன் எடுத்துக்கிட்டால் வந்து குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே நீங்கள் வந்து இருக்கீங்க. நிறைய மக்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷம் அனுபவத்தில் வந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் நான் இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய காம்படிஷன் இல்லை, இப்போ நிறைய 2K கிட்ஸ்லேருந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரி புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம தக்க வச்சு நிற்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்புவோம். ஸோ தமிழ் பால் அப்படின்றவங்க வந்து பாரம்பரியமாக வந்து பால் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பாலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள். லைஃப்பில் வந்து அது முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த மாட்டில் கிடைக்கிற பால் வச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க நிறைய பேர் நம்ம தினந்தோறும் அந்த பால் குடிக்கிறதா இருக்கட்டும், டீ காஃபியாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய டேவே ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. ஸோ ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு தாய் பெற்றெடுத்த ஒரு குழந்தையா இருந்தாலுமே லைஃப்பில் அது முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பால் சார்ந்த தயிர், பன்னீர், நெய் இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தேவைப்படுது. ஏன்னா பாலில் தான் வந்து புரோட்டீன், விட்டமின், கால்சியம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது. அப்படிப்பட்ட பாலை ரொம்ப பாரம்பரியமான முறையில் தயாரிச்சுட்டு வரவங்க தான் தமிழ் பால். உங்களுக்கு தமிழ் பால்லேருந்து ஒரு அமேசிங் கிஃப்ட்.